நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம குரு பயிற்சி குறித்து தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், இப்போ நம்ம மேஷ ராசிக்கான குரு பயிற்சி பார்க்க போறோம். அவங்களோட கிரக நிலைகள் எப்படி சார் தெரிஞ்சுக்கலாமா? மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே குரு பகவான் 4ஆம் இடத்திற்கு வருகிறார். இந்த 4ஆம் இடம் என்பது உயர் கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை, இதெல்லாம் சொல்லலாம். 4ஆம் இடம். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மேஷராசிக்காரங்க கார் வாங்க போறாங்க, லேண்ட் வாங்க போறாங்க. ரொம்ப நாள் கனவு, ஒரு வீடு கட்டணும்னு கனவு, கண்டிப்பா வீடு வாங்க போறாங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பிளெஸிங் எடுத்தோன்னு குரு கொடுத்துட்றாரு. 4ஆம் இடம் என்பது சில்வியா ப்ரமோஷன் என்று அழைக்கப்படுகிறது. இத்தனை வருஷமா, ரொம்ப வருஷமா இருக்கேன் சார் கம்பெனியில், எனக்குன்னு ஒரு ப்ரமோஷன் யாருமே கொடுக்கறது இல்லை. அப்போ ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வழிகள் எல்லாம் இந்த குரு பகவான் தருகிறார். 4ஆம் இடம் என்பது தாயார் என்று பொருள். அப்போ அம்மாவோட ஹெல்த்து பிரச்சனையா இருக்கு, முடியாது, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா, அது போன்ற நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க ஹெல்த் எல்லாம் சரியாயிடும். இதுல 4 என்பது நற்பெயர் என்று ஒரு பொருள் உண்டு. நற்பெயர். இப்போ சில பேர் கம்பெனியில ஏதாவது ஒரு கெட்ட பேர் எடுத்திருப்பாங்க. இவரெல்லாம் டீம் லீடரா போட்டா கரெக்ட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரிலாம் மேனேஜ்மெண்ட் யோசிச்சுட்டு இருக்கும். இவருக்கு பதவி தரலாம் தான், ஆனா தந்தா அவர் சரிவா பண்ணுவாரான்னு தெரியலையே போன்ற விஷயங்கள். அப்போ இந்த 4ஆம் இடத்திலே குரு வரும் பொழுது என்ன நடக்கும்னா, உங்களை தான் கூப்பிட்டு வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. நீங்க தான் எடுத்து நடத்தணும்னு சொல்லுவாங்க. என்ன ஒரு ஆச்சரியம், என்னதான் உங்களுக்கு பிடிக்காது, அப்புறம் எதுக்கு எனக்கு இந்த பதவி தெரியுங்க அப்படின்னா, அப்படி இல்லை, உங்க ஒர்க் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படி சொல்லி தருவாங்க. இதெல்லாம் பேசிக் ரெகக்னேஷன்ஸ். நான் சொல்றது ப்ரமோஷன் ஆகட்டும், இதாகட்டும், இதெல்லாம் கண்டிப்பா. இதுல ஒரு விஷயம் சில்வியா, இவர்கள் சொத்து சேர்த்து போறாங்க. சொத்து, ஆமா. எப்படின்னா 5ஆம் பார்வையா 8ஆம் இடத்தை பாக்குறாரு குரு. இப்ப சொத்துனா சாதாரண சொத்துலாம் கிடையாது. இப்போ குரு பகவான் பெருஞ்சொத்து, எப்படி, அது என்ன பெருஞ்சொத்து? இப்ப நான் வந்து ஒரு 1/2 ஏக்கர் வாங்கலான்னு போனேன், ஒரு இடம். 1/2 ஏக்கருக்கு பதிலாக 1 ஏக்கரே வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ நம்ம லெவல்ல சொல்றேன். இப்போ ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் ஒரு பிளாட் வாங்கலான்னு போனேன், 1200 காமிச்சாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, எக்ஸ்ட்ராவா வாங்கிட்டேன். பரவாயில்ல, 2 லோனா கூட வரட்டும், ஒய்ஃபுக்கும் சேர்த்து போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி சொத்துக்கள்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பீங்க. அதாவது அச்சீவ் பிக், ட்ரீம் பிக்ங்கிற மாதிரிலாம். சில பேருக்கு கம்பெனில இருந்து வர வேண்டிய பணம், அதாவது பிஎஃப் மாதிரி, இப்பெல்லாம் செட்டில்மெண்ட் உடனே கொடுத்துட்றாங்க. பழைய கம்பெனிகள்லாம் ரொம்ப 2-3 கம்பெனி மாறிட்டேன் சார், அவங்கெல்லாம் ஒன்றும் செட்டில்மெண்ட் தரவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த செட்டில்மெண்ட் காசெல்லாம் கைக்கு வரும். 8ஆம் இடம் என்பது வழக்கு என்று பொருள் சில்வியா. அப்போ என் பேர்ல ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு சார், சொத்து பிரிச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்ன மட்டும் சீட்டிங் பண்றாங்க, பாதை தர மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரியான அண்ணா தம்பி பிரச்சனை எல்லாம், அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து இவர்களுக்கு வழக்கு வந்து பாசிட்டிவான தீர்ப்பு என்பது வரும். எல்லா வழக்குகளும் சொல்றீங்களா? ஆமா. அது நம்ம நேயர்கள் யாரும் வழக்குல எல்லாம் இருக்க மாட்டாங்க. நான் சொல்ற வழக்குங்கிறது, இது வரைக்கும் கோர்ட்டே சந்திக்காதவங்க எல்லாம் கோர்ட்டை சந்திக்கிறது ஏதாவது இந்த டைவர்ஸ் வழக்கு வரும்போது, அல்லது அண்ணா தம்பி ஏதாவது சொத்து வழக்கு போடும்போது தான் முதல்ல நான் கோர்ட்டுக்கே ஏறுறேன். மற்றபடி நம்ம யாரும் பார்க்க போறது இல்லை, நமக்கு எதுக்கு போலீஸும் கோர்ட்டும். ஸோ அப்படி ஏதாவது ஒரு வழக்கு, தீரா பழைய சொத்துக்கள் இருந்தது, லீகல் இஷ்யூஸ் இருந்தது, லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி அப்படிலாம் இருந்தா அதெல்லாம் சரியாகும். இதுல ஒரு மிகப்பெரிய விஷயமே என்னன்னா, 10 பார்க்கிறார் குரு பகவான். என்னைக்குமே சில்வியா 10 என்பது தொழில். இந்த தொழிலை குரு பார்க்கும் பொழுது, அப்போ தொழிலை சனி பார்த்தா வேற பலன், குரு பார்த்தா வேற பலன். 10 கூடிய சனினா, நானே சொல்லியிருக்கேன், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டம் பிரபலமாக்குவார், ஆனால் குரு பார்த்தா பினான்ஸ் கொடுப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் குரு பயிற்சியில, ஆமா, பணத்துக்கு அதிபதியே குரு தான். 10ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது என்னது, நம்ம கம்பெனி ப்ராஃபிட் வந்து இவ்வளோ வந்துருச்சா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுற மாதிரி. பர் மந்த் நீங்க 30,000 சம்பாதிக்கிறவங்களா இருந்தா எனக்கு 3 லட்சம் சம்பாதிப்பீங்க. இந்த மாதிரி அந்த நீங்க உங்க வேலை, நீங்க அதிர்ஷ்டத்துலலாம் ஒன்றும் வர போறது இல்லை, நீங்க வேலை செஞ்சா சம்பாதிக்க போறீங்க. ஆனால் அந்த வேலை உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஒத்துக்குங்கண்ணே, நம்ம அப்பதான் இந்த வருஷம் ஃபுல்லா பிஸியா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும். அது என்னமோ தெரியல, எனக்கு மட்டும் இவ்வளவு பிஸியா இருக்கும், அந்த மாதிரிலாம் நடக்கும். சில பேர் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிப்பாங்க, புதிய கம்பெனி. நானும் ஜெயிச்சு காட்டுறேன், என் திறமையை காட்டுறேன், அதெல்லாம் நடக்கும். அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, சனியை குரு பார்க்கிறார். ஆமா, அப்படி கடகத்திலிருந்து 9ஆம் பார்வையாக மீனத்தில் இருக்கின்ற சனியை பார்க்கிறார். இந்த சனி யாரு அப்படின்னா, இவங்களுக்கு 7.5 சனி.
இப்போ 7.5 போயிட்டு இருக்கு. இப்போ மேஷராசிக்காரர்கள்லாம் ஆல்ரெடி ஆமா சார் கரெக்ட் சார், இந்த ஆள் வந்தாலும் வந்தா எனக்கு ஒரு வருஷமா எனக்கு வந்து எந்த விதமான நல்லதுமே நடக்கல. இப்போ குரு அதை சனியை பார்த்து காம்பன்சேஷன் பண்ணி சனியை கூல் டவுன் பண்ணிடுறாரு. 7.5 சனியிலிருந்து விடுதலை. அதெல்லாம் ஆக மேஷராசிக்காரர்களுக்கு எது நல்லது நடக்குதோ இல்லையோ இந்த 7.5 சனியிலிருந்து குரு காப்பாத்திட்டாரு. அது ஒரு நல்ல விஷயம். இனி நீங்கள் நேரே வா, உங்க வேலையை பாருங்க, சம்பாதிப்பீங்க, சூப்பரா இருக்கு. ஓகே சார், எந்த மாதிரி விஷயங்கள கவனமா இருக்கணும்னு சொல்லி இவர்கள் குரு பயிற்சியை பொறுத்த வரைக்குமே இவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஓவர் இன்வெஸ்ட்மெண்ட். 4ஆம் இடம் என்பது அப்போ ஒரு நான் சொன்னேன் இல்லையா, அந்த சொத்து வாங்குற விஷயம், கண்டிப்பா கைக்கு மீறி செலவாகிற கூடிய விஷயங்கள். நான் வந்து என்னால் அவ்வளவுதான் தாங்க முடியும், 35 லட்சம் லோன் எடுத்து ஒரு வீடு எடுக்கலாம், அவ்வளவுதான் என் சக்தி, 3 கோடி ரூபாய் வீட்டுக்கு ஆசைப்படாதீங்க, உங்களால முடியாது. நமக்கு இஎம்ஐ பர்டன்ஸ் இவங்களே ஏத்திப்பாங்க. அது மாதிரி போய் பேங்க்ல இஎம்ஐ பர்டன்ஸ்ல மாட்டிக்கிறீங்க. கண்டிப்பா சார். நன்றி சார். நன்றி சார். நம்ம மேஷராசினியர்களுக்கு இந்த டைம்ல இந்த காரியத்தை செய்யுங்கப்பா சூப்பரா இருக்குன்னு என்ன சார் சொல்லுவீங்க? மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த வருடம் நீங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதால ஃபினான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுங்க, சூப்பரா இருக்கு. ஓகே சார். அவங்களோட பாசிட்டிவ் பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு சார் இருக்கு? 100க்கு 92 மார்க், பிரமாதமா இருக்கு.